தந்தி தொலைக்காட்சியினுடைய ஆயுத எழுத்து விவாத நிகழ்ச்சியில் நேற்று எனக்கும் அஇஅதிமுகவின் சார்பில் கலந்து கொண்ட தோழர் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருவாயில முடிய போற நேரத்துல பெரும் வாக்குவாதம். அது ஒரு கருத்து மோதல் கூட வச்சுக்கோங்க, அது ஒரு வாக்குவாதமா மாறிடுச்சு. அது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடிய போற நேரத்துல நான் ஒரு கருத்து சொன்னேன். அவர் அதுல கடுமையா முரண்பட்டு, இல்ல நீங்க சொல்றது பச்சை பொய், எப்படி உங்களுக்கு இப்படி ஒரு ஒரு கொஞ்சம் கூட நெஞ்சில ஒரு இதே இல்லாம ஈரம் இல்லாம நீங்க இப்படி ஒரு பொய்ய சொல்றீங்களே, என்னால தாங்க முடியலன்னு பதட்டமாயி, ஆமா எனக்கு பதட்டமா தான் இருக்குன்னு அவரே சொல்றாரு. பதட்டப்படுகிறேன், காரணம் நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு தோழர் கல்யாண சுந்தரம் என் மீது, என்னுடைய கருத்தின் மீது அவர் மாறுபட்ட கருத்தை வைத்தார். என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. இது தோழர் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கான தனிப்பட்ட பதிவாகவோ அல்லது எனக்கும் அவருக்குமான உரையாடலாகவோ நீங்க தயவு செய்து நினைச்சிடக்கூடாது. எங்க ரெண்டு பேருக்கும் இடையில் நடந்த வாக்குவாதம் அல்லது எங்கள் இருவருக்கும் இடையில் நடந்த கருத்து முதலாக நீங்க இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதை நான் ஏன் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு பண்றேன்னா, நேற்று நான் வைத்த கருத்து இருக்குல்ல, ஆயுத எழுத்துல தந்தி டிவில நான் வைத்த கருத்து பல பேருக்கு அந்த கருத்து தெரியாது. பல பேருக்கு பொதுவெளியில சொல்றேன், பொதுவெளியில அது என்ன கருத்து, ஏன் அந்த சண்டை நடந்துச்சு அப்படிங்கிறத நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். ஏன்னா நேற்றே அங்க சொல்லியிருக்கலாம், விவாத நிகழ்ச்சி அது குறிப்பிட்ட டைம் தான் இருக்கும், அது முடிய போற நேரத்துல அந்த பிரச்சனை இருந்ததுனால அங்க பேச முடியல. எனவே விரிவாக இங்கே நான் அதை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்க, உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். என்ன பிரச்சனைங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அதாவது திட்டங்களை பற்றி தான். அதாவது திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியதா, அதிமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியதா என்பது போன்ற வாதங்கள் போச்சு. பரஸ்பரம் இரண்டு தரப்பிலும் அவரவர் ஆட்சி காலத்தில், அதாவது அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் என்ன மாதிரியான திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டன அப்படிங்கிறத தோழர் கல்யாண சுந்தரம் எடுத்து வைத்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் என்ன மாதிரியான திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டன அப்படிங்கிறத நான் இந்த பக்கத்துல இருந்து எடுத்து வைத்துக் கொண்டிருந்தேன். இந்த மாதிரி வாதங்கள் போயிட்டு இருந்துச்சு. நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் அவர் தரப்பிலிருந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது, அரசின் மீது சில விமர்சன பார்வைகளை வைத்தார். இதெல்லாம் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் விவாதங்களில் இதுதான் ஜனநாயகம், இப்படித்தான் இருக்கும். சோ அவர் சில வாதங்களை வைத்தார், நாம சில வாதங்களை வைத்தோம். அப்ப நிறைவு தருவாயில் அவர் ஒரு வாதம் வைத்தார். என்ன வாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள், 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தந்தவர் யார், செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு ஒரு வாதத்தை வைத்தார். அப்ப நான் அதை மறுத்து இல்ல, அந்த வாதம் முழுமையான உண்மையான வாதம் அல்ல அப்படின்னு சொல்லும் போது அவர் கடும் கோபம் கொண்டார். என்னுடைய வாதத்தில் அவர் முரண்பட்டார். அது அவருக்கான உரிமை, அதுல எனக்கு மாற்று கருத்துல, அதை நான் மதிக்கிறேன். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகைன் நான் சொல்றேன், இது வெறும் அஇஅதிமுக சேர்ந்த தோழர் கல்யாண சுந்தரத்துக்கும் எனக்குமான வாதமா கூட நீங்க நினைக்காதீங்க. பொதுவாகவே எங்க பலருக்கும் ஒரு கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன கருத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அது உண்மையா? இல்லவே இல்லை, அது உண்மையே இல்லை. அப்ப உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 69 விழுக்காடாக இடஒதுக்கீட்டை மாற்றியவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர். இப்ப இதுல திமுக ஆதரவாளர்கள் பல பேருக்கே இந்த உண்மை தெரியாது. திமுகவினருக்கு தெரியும். நான் சொல்றது திமுகவினருக்கு அல்லது கட்சியில நீண்ட காலமாக பயணிப்பவர்களுக்கு அந்த இடஒதுக்கீட்டு வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும். திமுகவை ஆதரிக்கக்கூடிய பல தோழர்களுக்கே அந்த உண்மை தெரியாது. அப்ப அதை விளக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அப்ப இடஒதுக்கீட்டுடைய வரலாறு நம்ம சுருக்கமா புரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த உண்மை எல்லோருக்கும் போய் சேரணும். தயவு செய்து இது உண்மை, இந்த வரலாற்றை நீங்க எல்லோருக்கும் போய் எடுத்து சொல்லணுங்கிறதுக்கான அந்த வீடியோல பதிவு செய்யறேன். இதை தெரிந்து கொள்ளுங்க. ரைட். இப்ப இடஒதுக்கீட்டுக்கான வரலாற்றை நம்ம பார்த்தா தான் அது உங்களுக்கு புரியும். ரொம்பலாம் லென்த்தாலாம் போக மாட்டேன், ரொம்ப சுருக்கமா ஷார்ப்பா கரெக்டா உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே 1928 ஆண்டு இங்க கம்யூனல் ஜிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்ப நம்ம இடஒதுக்கீடு சொல்றோம் இல்லையா, ரிசர்வேஷன். அப்ப கம்யூனல் ஜிஓன்னா வகுப்பு வாரி இடஒதுக்கீடு பிரதிநிதித்துவம் அப்படின்னு பிரிட்டிஷார் காலகட்டத்திலேயே இங்க இருக்குது, 1928 இருந்து. ஆனா அப்ப எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் காமெடியா இருக்கும். நீங்க அதுல பார்ப்பனர்களுக்கும் இடம் கொடுக்கப்பட்டுச்சு. அதாவது ஒரு 12 இடம் இருக்குன்னு ஒரு இடத்துல வேலைக்கு ஒரு 12 வேலை வாய்ப்பு இருக்குது, 12 இடம் இருக்குது அப்படின்னா, அந்த 12 அவங்க எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, 2 இடம் பார்ப்பனர்களுக்கு, 12ல 2 பார்ப்பனர்களுக்கு. அப்ப மீதி எத்தனை இருக்கு? 10 இருக்கு. இந்த மீதி 10ல 5 இடங்கள் பார்ப்பனர் அல்லாத ஹிந்துக்களுக்கு, அதாவது பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்,
எல்லாருக்கும் சேர்த்து பார்ப்பனர் அல்லாத ஹிந்துக்கள் அப்படி வச்சுக்கிடுங்க. அதுல எல்லா விதமான சமூகங்களை சேர்ந்த சாதிகளை சேர்ந்தவர்களும் வர்றாங்க. பார்ப்பனர் அல்லாத ஹிந்துக்கள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவர்களுக்கு 5 இடங்கள், 2 இடங்கள் இஸ்லாமியர்களுக்கு. ரைட்டா? 2 இடங்கள் இஸ்லாமியர்களுக்கு, 2 இடங்கள் கிறிஸ்தவர்கள், ஐரோப்பியர்கள், ஆங்கிலோ இந்தியன்ஸ் இவங்க எல்லாருக்கும் சேர்த்து 2 இடம். கிறிஸ்தவர்கள் இந்தியாவுல கிறிஸ்டினா மாறினவங்க. அவங்களுக்கு ஐரோப்பாவிலிருந்து அங்க பிரிட்டிஷ் ஆட்சி காலம் அவங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஆங்கிலோ இந்தியன்ஸ், பிரிட்டிஷாருக்கும் இந்தியர்களுக்கும் சேர்ந்து பிறந்த குழந்தைகள் இருப்பாங்க, ஆங்கிலோ இந்தியன்ஸ். அவங்களுக்கு இப்படி இவங்களுக்கு ஒரு 2 இடம். ரைட். இது இல்லாம ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்தவர்களுக்கு ஒரே ஒரு இடம். அப்ப 12 இடத்தை எப்படி பிரிச்சிருக்கிறாங்க? 2 பார்ப்பனர்களுக்கு, 5 பார்ப்பனர் அல்லாத ஹிந்துக்களுக்கு, 2 இஸ்லாமியர்களுக்கு, 2 கிறிஸ்தவர்கள், ஐரோப்பியர்கள், ஆங்கிலோ இந்தியர்களுக்கு, 1 யாருக்கு? ஒடுக்கப்பட்டவர்களுக்கு. இப்படின்னு பிரிச்சு வச்சிருந்தாங்க. நீங்க இத பர்சன்டேஜா பாத்தீங்கன்னா, இதெல்லாம் சொல்லிட்டு சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அதுக்காக சொல்றேன், தயவு செய்து முழுமையா பாருங்க. பர்சன்டேஜா பாத்தீங்கன்னா பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு 44%, அதாவது பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்குன்னு வச்சுக்க 44%. பார்ப்பனர்களுக்கு 16 விழுக்காடு, இஸ்லாமியர்களுக்கு 16 விழுக்காடு, ஆங்கிலோ இந்தியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு 16 விழுக்காடு, பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு 8 விழுக்காடுன்னு வரும். 100ன்னு பிரிச்சு பாத்தீங்கன்னா இதான் கணக்கு. ரைட். இப்ப இந்தியா சுதந்திரம் அடைகிறது, இந்திய அரசமைப்பு சட்டம் அமலுக்கு வருகிறது. வரும்போது இந்தியாவுல என்ன செய்யறாங்க? இடஒதுக்கீடு அளிப்பதற்கு ஏதுவாக இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படுகிறது. இப்ப இந்த திருத்தப்பட்டு இதுக்கு இடையில என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சட்டம் அமலுக்கு வந்தவுடன் இந்த கம்யூனல் ஜிஓவை எதிர்த்து என்ன பண்றாங்க? 2 மாணவர்கள் நீதிமன்றத்துக்கு போறாங்க. என்னையா இது, இடஒதுக்கீடு எல்லாம் கொடுக்குறீங்க? எப்பவும் சொல்லுவாங்கல்ல, நீங்க இடஒதுக்கீட்டால என்ன இது தகுதியான இதெல்லாம் குறையுது அப்படிமாங்கல்ல. இதை விசாரிச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க? நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது? இந்த கம்யூனல் ஜிஓ செல்லாதுன்ட்டாங்க. பிரிட்டிஷார் ஆட்சி காலத்துல இருந்து அமலில் இருந்த கம்யூனல் ஜிஓ செல்லாதுன்ட்டாங்க. இப்ப நமக்குன்னு இடஒதுக்கீடு தனியாக வழங்கப்பட வேண்டும். இந்தியாவில் அதற்கென்று அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படுகிறது. திருத்தப்பட்டு அதுக்கு காரணமும் தமிழ்நாடு தான். முதல்ல அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படுவதற்கு காரணமாக அமைந்தது தமிழ்நாடு. ரைட். தமிழ்நாட்டுல இப்ப இடஒதுக்கீடு, இந்த போராட்டம், இதன் விளைவாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டு தமிழ்நாட்டில் முதலாக இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்ட பொழுது, நான் சொல்றது சுதந்திர இந்தியாவில் 25 விழுக்காடு பிற்படுத்தப்பட்டோருக்கு. இன்னைக்கு பிசி எம்பிசின்னு இருக்கிறோம்ல, இந்த பிசி எம்பிசிக்கு 25 விழுக்காடு, பட்டியல் சமூகத்தை சேர்ந்த சகோதரர்களுக்கு 16 விழுக்காடு. இதான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது. பிற்படுத்தப்பட்டோருக்கு 25, பட்டியல் சமூகத்துக்கு 16. ரைட். இப்ப தமிழ்நாட்டுல கலைஞர் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். பொறுப்பேற்ற பிறகு பிற்படுத்தப்பட்டோரினுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு. 25 விழுக்காடு அவர்களுக்கு போதுமானதாக இல்லை. அதே மாதிரி பட்டியல் சமூகத்தினுடைய எண்ணிக்கையும் அதிகமா இருக்குது. இந்த 16 விழுக்காடு அவங்களுக்கு போதுமானதா இருக்குமான்னு தெரியல. இதெல்லாம் யோசிச்சுட்டு முதல்ல என்ன பண்றாரு? ஏஎன் சட்டநாதன் அவர்கள் தலைமையில ஒரு ஆணையத்தை அமைக்கிறார். சட்டநாதன் கமிட்டி அப்படின்னு ஒரு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை அமைக்கிறார். இந்த சட்டநாதன் தலைமையிலான ஆணையம், பிற்படுத்தப்பட்டோருக்கான அந்த ஆணையம் அவர்களுடைய பரிந்துரைகளை எல்லாத்தையும் போய் ஆய்வு செய்யறாங்க. பிற்படுத்தப்பட்டோர் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்கு, இதெல்லாம் ஆய்வு செஞ்சு இந்த ஆய்வு அறிக்கையை 1970ஆம் ஆண்டு கலைஞரிடம் கொடுக்குறாங்க. அவர் 1969 வர்றாரு. 67 அண்ணா, 69 அண்ணா மறைகிறார். 69 முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அமைந்த உடனே முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே இதை செய்கிறார். 1970 சட்டநாதன் கமிட்டி தன்னுடைய பரிந்துரைகளை கொடுக்குறாங்க. இந்த பரிந்துரைகளின் அடிப்படையில பிற்படுத்தப்பட்டோருக்கு 25 விழுக்காடா இருந்துச்சுல இடஒதுக்கீடு, இதை கலைஞர் 31 விழுக்காடாக உயர்த்துகிறார். 25 விழுக்காட்டிலிருந்து 31 விழுக்காடாகவும், பட்டியல் சமூகத்தினருக்கு 16 விழுக்காடு இருந்துச்சுல, இத 18 விழுக்காடாகவும் மாற்றுகிறார் கலைஞர். அப்ப முதல்ல இருந்த இடஒதுக்கீட்டை முதலில் உயர்த்தியவர் யாரு? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். 31 அப்புறம் 18ன்னு மாத்துறாரு. 25 31 மாத்துறாரு, 16 18 மாத்துறாரு. ரைட். இந்த 31% 50 விழுக்காடா உயர்த்தினாங்க. சார் பிசி எம்பிசிக்கு இப்ப 50 விழுக்காடு இல்ல சார் அப்படின்னா, ஆமா 50 விழுக்காடா மாத்துறாங்க. அது மாத்துனது யாருன்னு கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள்.
அப்ப எம்ஜிஆர் பண்ணிருக்கிறாரா தானா? எம்ஜிஆர் சும்மா பண்ணல. எம்ஜிஆர் எப்படி பண்ணாருன்னா, அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை. தேர்தலில் ஒரு படுதோல்வி அடைகிறார் எம்ஜிஆர். 1979ல எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது, இப்ப பாஜக பண்ணுதுல்ல, இந்த வேலையை அப்ப அவர் பண்ணார். என்ன பண்ணாருன்னா, பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடுன்னார். பிற்படுத்தப்பட்டவர்களிலேயே அவர்களுக்கு ஒரு பொருளாதார வரம்பு வச்சார். பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி 1979 ஜூலை 2ஆம் தேதி இதற்கான அரசாணையை அவர் வெளியிடுகிறார். அந்த அரசாணை என்ன சொல்லிச்சுன்னா, பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டை பெறணும்னா அவர்களுடைய ஆண்டு வருமானம், குடும்ப ஆண்டு வருமானம் 9,000 ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும். எப்ப? அப்ப 1979ல நீங்க 9,500 ரூபாய் ஒரு வருஷம் மொத்தத்துக்கும் சேர்த்து நீங்க ஆவரேஜா சும்மா 10,000 வைங்களேன். ஒரு வருஷத்துக்கு 10,000 மாசத்துக்கு என்னாச்சுன்னு கணக்கு பண்ணிக்க. இதை நீங்க தாண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடையாது? இடஒதுக்கீடு கிடையாது. அப்ப ஆவரேஜா நீங்க மாசம் 1000 ரூபாய் கூட சம்பாதிக்க கூடாது அன்னைக்கு தேதிக்கு. அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு ஒன்ன கொண்டு வந்தார். இந்த கொண்டு வந்ததுக்கு கடும் எதிர்ப்பு தமிழ்நாட்டில் ஏற்பட்டுச்சு. எம்ஜிஆர் என்ன சொன்னார்? சட்டநாதன் கமிட்டியினுடைய பரிந்துரைகளின்படிதான் இதையும் நான் செய்வதாக சொன்னார். ஆனா இத பண்ணாரு 1980. இவர் 79ல இதை கொண்டு வராரு. 1980 நாடாளுமன்ற தேர்தல். எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் திமுக வெற்றி பெற்றதே இல்லை என்று சொல்கிறார்களோ அதெல்லாம் பொய். 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் தலைமையிலான அஇஅதிமுக படுதோல்வி அடைகிறது. எதுல? நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைகிறது அஇஅதிமுக, எம்ஜிஆர் தலைமையிலான அஇஅதிமுக. இப்ப எலெக்ஷன் முடியுது. எம்ஜிஆர் எல்லாரும் சொல்றாங்க, ஐயா அதை பண்ணீங்கல்ல, அதனால வந்த வேணதான் இது. அப்படியா? என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அதை திரும்ப பெற்றுக்கொண்டு, எதை அவர் ஒரு அரசாணை போட்டார்ல பொருளாதார அடிப்படையிலான்னு, அதை மாத்திட்டு பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீட்டு அதிகப்படுத்தினா தான் இனிமேல் நாம என்ன செய்ய முடியும்? ஆட்சியில் நீடிக்க முடியும் என்பதை உணர்ந்து பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை 31 விழுக்காட்டிலிருந்து 50 விழுக்காடாக அதிகப்படுத்துகிறார். யாரு? எம்ஜிஆர். இப்ப பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு 50 ஆகிடுச்சா? பட்டியல் சமூகத்தினருக்கு எவ்வளவு இருக்கு? 18 இருக்கு. அது ஏற்கனவே கலைஞர் கொடுத்தது. அப்ப 50ம் 18 எவ்வளவுங்க? 68. அப்ப எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே 68 விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது என்ன வந்துருச்சு? நடைமுறைக்கு வந்துடுச்சு. ரைட்டா? இது சரி. இப்ப எம்ஜிஆர் மரணம் அடைகிறார். ஜே அணி ஜா அணி என்று பிரிந்து அதிமுகவுல பெரும் தோல்வி. 1989ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்கிறது. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். பொறுப்பேற்றவுடன் அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த பொழுது வட மாவட்டங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சியினர் பெரும் போராட்டங்கள் எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல எதற்கு எதிராக? மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் ஒன்றை உருவாக்கணும், வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தணும். வன்னியர்கள் பிற்படுத்தப்பட்டோர் மொத்தமா சொல்றீங்க, அதிலேயே மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி அந்த போராட்டம் நடைபெற்றுச்சு. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற அந்த போராட்டத்துல எம்ஜிஆர் துப்பாக்கி சூடு நடத்தினார். ஏராளமானோர் இறந்து போனார்கள், மாண்டு போனார்கள். அப்படி அந்த சமூக நீதி காப்பதற்காக, இடஒதுக்கீட்டிற்காக போராடி எம்ஜிஆர் ஆட்சியில் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் பலியானவர்களுக்கு திமுக ஆட்சி காலத்துல இப்பதான் என்ன பண்ணிருக்காங்க? அவர்களுக்கு நினைவிடம் கட்டியிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப அந்த கோரிக்கை, துப்பாக்கி சூடு நடத்திட்டு எம்ஜிஆர் போயிட்டாரு, ஆட்சிக்கு வர்றாரு கலைஞர். அந்த கோரிக்கையை மனதில் வைத்து எம்ஜிஆர் 50 விழுக்காடு ஆக்குனார்ல இடஒதுக்கீட்ட பிற்படுத்தப்பட்டோருக்கு. அதுல மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்னு ஒரு பிரிவை தனியா பிரிக்கிறார். அந்த 50 2ஆ பிரிக்கிறார். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர். மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 20 விழுக்காடு, மற்றவங்களுக்கு 30 விழுக்காடு. அப்ப பிற்படுத்தப்பட்டோருக்கு 30 விழுக்காடு, மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 20 விழுக்காடுன்னு பிரிச்சுறாரு. பிரிச்சுட்டு பட்டியல் சமூகத்துக்கு ஏற்கனவே 18 விழுக்காடு இருக்குல்ல, இவர் புதிதாக என்ன செஞ்சாரு? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பழங்குடியின சமூகத்திற்கு 1 விழுக்காடு, பழங்குடியின சமூகத்திற்கு ஷெட்யூல் ட்ரைப் 1 விழுக்காடு கொடுத்து 69 விழுக்காடாக மாற்றினார். அப்ப 25ல இருந்து 31 ஆக்குனது கலைஞர், 18 ஆக்குனது கலைஞர், 31 50 ஆக்கியது எம்ஜிஆர். அப்ப 68, 50 + 18 68ங்கிறது எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல இருந்துச்சு. கலைஞர் திருப்பி முதலமைச்சர் ஆகின்ற பொழுது ஷெட்யூல் ட்ரைப்
பழங்குடியினருக்கு 1 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுத்து 69 விழுக்காடா தமிழ்நாட்டுல இடஒதுக்கீடு மாறுகிறது. இப்ப சொல்லுங்க, தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது யாருடைய ஆட்சி காலத்திலேயே வந்துடுச்சு? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய ஆட்சி காலத்திலேயே வந்து விட்டது. சரி, இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு அமல்ல இருந்துகிட்டு இருக்கு, பயனாளிகள் பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப திமுக ஆட்சி கலைக்கப்படுகிறது. 1991ஆம் ஆண்டு தேர்தல் நடத்தப்படுகிறது. தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழகம் ராஜீவ்காந்தி படுகொலை, அப்புறம் அதுல நடந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும், ரைட்? அப்போ ஜெயலலிதாவுடைய ஆட்சி வருகிறது. இப்ப இது வரைக்கும் வந்துருச்சா? இப்ப இங்க 1991 தேர்தல், ராஜீவ்காந்தியோட கூட்டணி அதிமுக, காங்கிரஸோட கூட்டணி, ராஜீவ் படுகொலை, செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார், ரைட்டா? இப்ப சென்ட்ரல்ல அங்க என்ன நடக்குது? பிபி சிங் ஒண்ணு கொண்டு வந்தார். மண்டல் கமிஷனுடைய பரிந்துரைகளை அமல்படுத்தக்கூடிய விதத்துல விபி சிங் என்ன பண்ணாரு? அரசு வேலை வாய்ப்புகளில் 27 விழுக்காடு பிற்படுத்தப்பட்டோருக்கு அப்படின்னு ஒரு முடிவு போறாரு. அரசு வேலை வாய்ப்புகளில் 27 விழுக்காடு பிற்படுத்தப்பட்டோருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இந்தியாவில் பல மாநிலங்களில் கலவரம் வெடிக்குது. தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் பிரச்சனை, வட மாநிலங்களில் இதை எதிர்த்து யார் கலவரம் செஞ்சிருப்பான்னு உங்களுக்கே தெரியும். எப்படி மத்திய அரசினுடைய வேலைகள்ல நீங்க எப்படி பிற்படுத்தப்பட்டோருக்கு, இன்னும் சொல்ல போனா வெளிப்படையா சொன்னா ஹிந்துக்களுக்கு, பார்ப்பனர் அல்லாத ஹிந்துக்களுக்கு, அப்படி வச்சுங்க, பார்ப்பனர் அல்லாத ஹிந்துக்களுக்கு எப்படி இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு பெரிய கலவரமே வெடிக்குது. கோர்ட்டுக்கு கேஸ் போகுது. கோர்ட் என்ன பண்றாங்க? இந்த 27 விழுக்காடு செல்லும்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பண்ணிக்குங்க, மொத்தமா 50% தாங்க இடஒதுக்கீடு, 50 விழுக்காடு இடஒதுக்கீடு, 50 விழுக்காடு மெரிட், 50 விழுக்காட்டை தாண்டக்கூடாது இடஒதுக்கீடு அப்படின்னு கோர்ட் ஒரு சட்டம் போட்டுச்சு, ஒரு தீர்ப்பை கொடுக்குது. இப்ப 50 விழுக்காட்டை இடஒதுக்கீடு தாண்டக்கூடாது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில தமிழ்நாட்டுல ஏற்கனவே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் 69 விழுக்காடாக மாற்றிவிட்டு சென்றார். அப்ப பிரச்சனை வருது. தமிழ்நாட்டுல 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்குது, என்ன பண்றது? இதுக்கு சிக்கல் வருமேன்னு பிரச்சனை வருது. தமிழ்நாட்டில் இதற்கான போராட்டங்கள் வெடிக்க தொடங்குகின்றன. அப்ப பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்தவர் ஜெயக்குமார், அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர். என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப இதை காப்பாற்றி ஆகணும், இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்றி ஆக வேண்டும் என்று சூழல் வருகின்ற பொழுது நம்முடைய ஆசிரியர் வீரமணி அவர்களை நாடுகிறார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அவர்கிட்ட ஐடியா கேட்கிறாங்க. பல்வேறு சட்டத்துறை வல்லுநர்கள் எல்லோருடைய ஐடியாவையும் கேட்டு அட்டவணை பட்டியல் 9 கீழ் இதை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நாம சட்டமன்றத்துல இதற்கு என்று ஒரு சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்றி நமக்கான ஒரு சட்டங்களை வகுத்து இது மாநிலங்களுக்கான தனித்த உரிமை என்று அட்டவணை பட்டியல் 9 கீழ் கொண்டு போய் வச்சுட்டோம்னா கோர்ட் டிஸ்பியூட் பண்ண முடியாதுன்னு ஒரு ஐடியாவை கொடுத்து அதன் அடிப்படையில் சட்ட அங்கீகாரத்தை உறுதி செய்யும் வேலையை ஜெயலலிதா அவர்கள் செய்தார். மாற்று கருத்திலே, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஆனா 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்ததே ஜெயலலிதா என்று சொல்லுகின்ற பொழுது அது பொய். 69 விழுக்காடு இடஒதுக்கீடாக அது மாறியது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் ஆட்சி காலத்தில். இப்ப இத இப்பவும் அப்பவும் என்ன நீங்க பாருங்க, அதன் பிறகு நீங்க இதெல்லாம் நடத்தி அங்க ஒன்றியத்துல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அன்னைக்கு பாஜக ஆட்சியில இருந்தா என்ன நடந்திருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாஜக ஆட்சியில இருக்குது அன்னைக்கு, சட்டமன்ற தீர்மானம் இதே மாதிரி 69 விழுக்காடு பாஜக ஒத்துக்கொள்ளுமா? முடியாது. அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு இந்த நிலைப்பாடுல ஓகே சொன்னதுனால அவங்க என்ன செஞ்சாங்க, சரின்னு சொல்லி இமிடியேட்டா டக்குன்னு இதற்கு ஒப்புதல் கொடுத்து ஒன்றிய அமைச்சரவை, அன்றைக்கு இருந்த அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்து அன்றைக்கு குடியரசுத் தலைவர் இதற்கு என்ன செஞ்சார்? ஒப்புதல் அளித்தார், அனுமதி கொடுத்தார். அதனால நமக்கு என்ன ஆச்சு? ஓகே. அப்ப 69 விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது கொண்டு வந்தது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில். அதற்கு எதிர்ப்பு வந்த காரணத்தினால் அதற்கு சட்ட அங்கீகாரத்தை உறுதி செய்ய வேண்டிய நிலை ஜெயலலிதாவிற்கு ஏற்பட்டது. அப்ப ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார், அதனால அவர் அதை செய்தார். கலைஞர் இருந்திருந்தாலும் செஞ்சிருப்பார். அப்ப ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காரணத்தினால் அவர் செய்தார், பாராட்டுக்கள், மாற்று கருத்து இல்ல. ஆனால் மீண்டும் சொல்கிறேன், கொண்டு வந்ததே ஜெயலலிதா என்றால் அது தவறு. இதைத்தாங்க நேற்று நாங்க சொன்னேன். தெளிவா புரிஞ்சிச்சுல உங்களுக்கு? இதுக்கு நேற்று பெரும் வாக்குவாதம், இல்லவே இல்லை அப்படின்னு நண்பர் வாதங்களை வைத்தார். பரவாயில்ல, அதுல ஒன்னும் எனக்கு வருத்தம் அல்ல. ஆனா நாட்டு மக்களுக்கு, நாட்டோருக்கும், நல்லோருக்கும் இந்த செய்தி, இந்த தகவல் போய் சேர வேண்டும் என்பதற்காக நான் இதை இன்னைக்கு தமிழ் கேள்வியில பதிவு செய்யறேன். இடஒதுக்கீட்டை பொறுத்தளவுல காமராஜர் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது, அப்ப நான் சொல்றது சுதந்திரம் அடைந்த பொழுது இந்தியாவுல ஃபர்ஸ்ட் வெரி பிகினிங் நாம பிற்படுத்தப்பட்டவருக்கான ஒரு இடஒதுக்கீட்டை இங்க உறுதி செஞ்சோம். அன்றைக்கு நீதி கட்சி, திராவிட இயக்கங்கள், இன்ன பிற அமைப்புகள்,
பெரியார் உள்ளிட்டவர்களுடைய பெரும் போராட்டங்கள், காமராஜருடைய பெரும் பங்களிப்பு, இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால நாம அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வந்தோம். பிற்படுத்தப்பட்டோருக்கான 25 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உறுதி செய்தோம். அடுத்தது கலைஞர் சட்டநாதன் தலைமையிலான கமிட்டியை அமைத்து, ஆணையத்தை அமைத்து பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டையும் பட்டியல் சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டையும் உயர்த்தினார். அடுத்தது எம்ஜிஆர் தான் தேர்தலில் பெற்ற தோல்வியின் காரணமாக, தேர்தலில் அடைந்த படுதோல்வியின் காரணமாக 31 விழுக்காடை 50 விழுக்காடாக உயர்த்தினார். அதன் பிறகு பட்டியல் சமூகத்திற்கு மட்டுமல்ல, பழங்குடியின சமூகத்திற்கும் ஒரு விழுக்காட்டை கொடுத்து 69 விழுக்காடாக மாற்றியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இவர்கள் எல்லோருக்கும் பங்கு இருக்கிறது. ஜெயலலிதாவிற்கு இடஒதுக்கீட்டை உயர்த்தியதில் எந்த பங்களிப்பும் இல்லை. அதை சட்ட அங்கீகாரத்தை பெற்றுத் தந்ததில் ஜெயலலிதா அவர்களுக்கு பங்கு இருக்கிறது. அதுவும் பாராட்டுதலுக்குரியது. அது எனக்கு எந்த விருப்பம் இல்லை. ஆனால் இந்த உண்மையாக சொல்லுங்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய கருத்து என்பதை சொல்லி, இந்த உண்மையை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு இன்றைக்கு தமிழ் கேள்வியில் கிடைத்துச்சு. அதற்கு நேற்று அந்த விவாதம் அடித்தளமிட்டது. அந்த வகையில ஆயுத எழுத்து விவாத நிகழ்ச்சிக்கும் தந்தி தொலைக்காட்சிக்கும், அதே மாதிரி அந்த வாதம் எழுந்ததுனாலதான், தோழர் கல்யாண சுந்தரம் ஒரு வாதத்தை வைத்ததுனாலதான் இந்த வாய்ப்பு எனக்கு இன்னைக்கு நாட்டு மக்களிடம் இதை எடுத்து சொல்வதற்கு, அவருக்கும் மாற்று கருத்து வைத்த ரீதியில அவருக்கும் நான் என்னுடைய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஜனநாயகத்துல மாற்று கருத்துக்கள் தான் ஜனநாயகத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கிறது. சோ அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.